ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஒன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்குது எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் சாப்பிடுவேன், அதாவது என்னோடய எல்லா மீலுமே நான் இந்த vlogல உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதெல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இதை நான் ரீசெண்டாக என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஹையஸ்ட் ரெக்வஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான vlog தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிருங்க. டெய்லி நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா எனக்கு 5:30லேருந்து 6:30 வரைக்கும் ஏடிபியில் ஆன்லைன் ஒர்க் அவுட் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்றனால 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்ததுமே நான் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா இந்த சீரக தண்ணி செஞ்சு எடுத்து வச்சுருவேன். இதுதான் நான் நாள் ஃபுல்லாக சாப்பிடுவேன். ஸோ அதனால் டெய்லி இதை செஞ்சு எடுத்து வச்சுருவேன். இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்க்கு நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை கொதிக்க வச்சுருவேன். இதை நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடுவேன். உங்களால் நாள் ஃபுல்லாக சாப்பிட முடியலனாலும் எல்லா மீலுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம். டைஜஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லது இந்த தண்ணி குடிக்கிறது. உங்களுக்கு டைஜஷனுக்கு மெயினாக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சைமல்டேனியஸாக ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே எனக்கு கிளாஸஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்மளுக்கு தண்ணி கொதிக்கணும். ஸோ அது கொதிச்சிட்ருக்க டைம்லேயே நான் இங்கிட்ட சைமல்டேனியஸாக கிளாஸும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோவை நீங்கள் செக் பண்ணலாம். அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இதை பற்றி. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் எனக்கு ஒரு 1 hour போகும். இது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைகள்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ ஒர்க் அவுட் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் இந்த சீரக தண்ணி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை என்னோடய டீ ஃபில்டரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை நான் நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுப்பேன். இது ஒரு 1.5 லிட்டர் வரும். ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக 2.5லேருந்து 3 லிட்டர் நீங்கள் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ நான் இந்த தண்ணி போக நார்மல் தண்ணியும் சேர்த்து ஒரு 3 லிட்டர் பக்கம் நான் சாப்பிட்டுப்பேன். ஸோ இப்போ அடுத்ததாக நான் பண்ணுற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீல் ரெடி பண்ணி நான் இந்த சார்ட்டில் எழுதி வைக்கிறது தான். இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத என்னோடய மீல் சார்ட் பார்த்து இந்த மாதிரி போர்டில் எழுதி கிச்சனில் வச்சுருவேன். ஸோ இது ரெஃபர் பண்ணி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் டெய்லி இதை செஞ்சு வச்சுருவேன். இன்றைக்கான மீல் எல்லாம் ரெடியாக இருக்குது. எழுதி நான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோடய டயட் சார்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட்டை பற்றி சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் போன வீடியோ ஒன்று என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி சொல்லியிருக்கேன். ஏடிபி பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோவில். அந்த வீடியோவில் என்னோடய டயட் சார்ட் பற்றி நான் காட்டியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சு கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்டாங்க, இதோட பிடிஎஃப் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, இது என்ன இருக்குது அப்படின்றத எங்களுக்கு டீட்டெயிலாக ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ கேட்ட எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு. பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் கேட்பீங்க இதை ஷேர் பண்ண சொல்லி. எப்பயுமே ஒரு டயட் சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது காமனாக எல்லாருக்கும் ஒரே சார்ட் சூட் ஆகாது. அவங்கவுங்களோட உடம்பு கண்டிப்பாக வேறுபடும். அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் வேறு, அதே மாதிரி அவங்க பாடி கண்டிஷன்ஸும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் விஷயம் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது.
ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட உடம்ப நல்லா அசஸ் பண்ணிட்டு அவங்களோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை நம்ம கொடுத்து அதை தான் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லணும். நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சார்ட் வச்சுட்டு அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இதை வந்து நான் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண ஒரு சார்ட் இது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் நான் வ்ளாக்லேயும் சரி இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்டோரிஸ்லேயும் சரி நான் கொஞ்சம் கிளிம்சஸ் தான் காட்ட முடியும், நான் இது சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் எல்லாரும் சாப்பிட்ணுன்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நான் வந்து காட்டுறேன். மற்றபடி வந்து நீங்கள் என்னோட இந்த சார்ட்டே அப்படியே நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்காதீங்க. ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாடி அசஸ்மெண்ட்லாம் பண்ணி நீங்கள் ஒரு டயட் சார்ட் வாங்கி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாளையில் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து எல்லாமே நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் டின்னர் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணுற வேலை இந்த நெக்ஸ்ட் டே நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வைப்பேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறேன். 8 o'clock ஷார்ப்பாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி இட்லி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நம்ம ராகியும் சேர்த்துக்கலாம். அது வந்து ரெண்டும் நம்ம ஈக்குவல் போர்ஷன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ராகி கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்ல தயிர் வந்து சேர்த்துக்கலாம், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அதை வந்து நார்மல் இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இட்லிங்க, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு இட்லி தான் இது. ஸோ இப்போ அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இட்லி பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி வந்து உங்களுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன். நல்லா பொடியாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அடுத்ததை வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பீனட் சட்னி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான கடலையை வந்து நான் வறுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் மிட் ஈவினிங்க்கு கொஞ்சம் இந்த பீனட்ஸ் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் அந்த பீனட் கொஞ்சம் சேர்த்து அதை வறுத்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அடுத்ததாக இதில் வந்து தேவையான அளவு தேங்காய், புளி, வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம நைஸான சட்னியை அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னி ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோடய ரெசிபி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் இந்த இட்லியை நான் தாளிக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அது வந்து கொஞ்சம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இதில் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். பட் இட்லியில் பச்சை மிளகா சேர்த்தா கொஞ்சம் நம்ம சாப்பிட்றப்ப சில நேரம் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றனால நான் வந்து சேர்க்கலை. இப்போ இந்த தாளிப்பு ரெடியானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த ராகி மாவோடு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை அப்படியே இட்லி ஊற்றிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து இதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லிலாம் ஊற்றியாச்சு. இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆகும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ராகி இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உப்பலாக வருங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே மாவு மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான். ஏன்னா மாவெல்லாம் அரைக்க வேண்டிய வேலை கிடையாது. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் இந்த மாதிரி ராகி இட்லி வச்சுருக்கேன். செஞ்ச பீனட் சட்னி இருக்குது. அடுத்ததாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் சாலடும் நான் எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நான் வந்து வெதர் நல்லா இருந்தது அப்படின்னா வாக்கிங் போவேன். இதே வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க அந்த வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போகிறீங்களே அப்படி போகலாமா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் வின்டரில். ஸோ எங்களுக்கு வந்து வெளிச்சம் வரதே காலையில் 9 மணிக்கு தான் வெளிச்சம் வரும். அது மட்டும் இல்லைங்க, நான் காலையில் 5:30 to 6:30 எனக்கு வந்து ஒர்க் அவுட் கிளாஸஸ் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அதை நான் 8 o'clock சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போக முடியும். நான் அதுக்கு முன்னால் போயிட்டு வர முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒர்க் அவுட் முடிச்சோடனே நம்ம வாக்கிங்கும் போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டயர்டாக இருப்போம் 1 hour ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ இமீடியட்டாக நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப நம்மளை டயர்டாகும், எனர்ஜி ரொம்ப உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரியும் செய்யக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மீல் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஒரு மீல் சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சோ 1/2 hour கழிச்சோ நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணலாம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஷார்ப்பாக 11 o'clock பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங் நான் சாப்பிடுவேன். மிட் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட் சாப்பிட்லாம் நம்ம. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸஸும் பண்ணி சாப்பிடுவேன். ஜூஸஸ் அப்படின்றப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஜூஸஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆரஞ்சு, ஆப்பிள், அதுக்கப்புறமா நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து ஜூஸ் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் எதுக்காண்டி நான் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜூஸ் பண்ணாலும் நான் இந்த நெல்லிக்காய் சேர்த்துருவேங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜூஸில் கலந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் தெரியாது அப்படின்றனால நான் நெல்லிக்காய் சாப்பிடுவேன். நெல்லிக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு 4 ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு ஆப்பிள், அப்புறமா ஒரு 2 நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜூஸ் செய்கிறப்போ நம்ம வந்து சுகரோ இல்லை ஜாகரி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுலேயுமே சுகர் சேர்க்கவே கூடாது. 0 சுகர் தான் நம்மளோட வெயிட் லாஸில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் மிட் மார்னிங். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நம்ம அதுவும் வெளியில் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு இது சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்ததாக லஞ்சு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். லஞ்ச் வந்து நான் ஒரு 1 இல்லை 1:30க்குள்ளே ஷார்ப்பாக சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் இந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லஞ்ச் இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு லஞ்சில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் சில நேரங்களில் நான் வந்து இந்த மாதிரி இந்த புலாவ் மாதிரி பண்ணிடுவேன். ஏன்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துடலாம் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் இந்த புலாவ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த புலாவ் செய்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலில் இந்த ரெசிபி. ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக ரெசிபிக்குள்ளே போகலை. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே நல்லா வறுத்துட்டு நிறையா புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்க்குறேன். அடுத்ததாக மெயினாக வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கேரட்டு, பட்டாணி, அதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு 1 கப் ரைஸ்க்கு 2 இல்லை 3 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த போர்ஷனில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி போர்ஷனில் தான் நான் செய்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த ரைஸு அதுக்கப்புறமா பாயில்டு எக் இது தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதிலே எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டேன். யூஸ்வலாக இப்போ ஏதாவது குழம்பு அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு வெந்த சாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு 2 கப் அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன்.
இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிசி வந்து வெந்து வரணும், நம்மளுக்கு தண்ணிலாம் இழுக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி நல்லா தம்மில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக அதில் வந்து லெமன் ஜூஸும் நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் பக்கம் அதை தம்மில் நான் வைக்க போகிறேன். இப்போ லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1:00 போல் நான் வந்து லஞ்சை சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாயில்டு எக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே வெறும் எக்காக சாப்பிட்றதுக்கு சில நேரம் பிடிக்காது. ஏன்னா எக் ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிடுவேன். இப்போ வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்ச வெஜிடபிள் புலாவ், அடுத்ததாக கொஞ்சம் ரைத்தா பண்ணியிருக்கேன், அடுத்ததாக இந்த எக்கும் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. இப்போ லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அடுத்து மிச்ச வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங், அதாவது மிட் ஈவினிங் ஒரு 4:30 to 5 ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணும். இந்த மாதிரி இன்டர்வலில் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த கிரேவிங்ன்றது வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். உடம்புக்கும் தேவையான நியூட்ரிஷன் உங்களுக்கு ப்ராப்பராக போகும். ஸோ சில நாட்களில் வந்து என்னால் அந்த ஈவினிங் டைமில் பெருசாக எதுவும் மிட் ஈவினிங்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அது ப்ராக்டிக்கலி சாத்தியம் கிடையாது. டெய்லி நம்ம 5 மீல் சமைக்கிறது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் அது சிம்பிளாக வச்சுப்பேன் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, காலையில் நான் சட்னி செய்கிறப்பே சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பீனட் சேர்த்து வறுக்க போகிறேன்னு. ஸோ அதனால் அந்த பீனட் வந்து கொஞ்சம் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து லெமன் டீ வந்து செஞ்சுக்கிறேன். ஸோ லெமன் டீ அப்படின்றது வந்து உங்களுக்கு அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ அதனால் அந்த லெமன் டீ வந்து நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா நாளும் சாண்ட்விச்சோ இல்லை சாலடோ நம்மளால் மிட் ஈவினிங்க்கு செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம மிட் ஈவினிங் வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அடுத்ததாக டின்னர் அப்படின்றது வந்து ஷார்ப்பாக 7:00 நான் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி செய்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து ஓட் மீல் சாப்பிடுவேன், அதுக்கப்புறமா வந்து ராகியில் செஞ்ச ஏதாவது ஒன்று, இல்லையா பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஏதாவது தோசை இந்த மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எடுத்துப்பேன். ரைஸில் செஞ்ச ஐட்டங்கள் டின்னருக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய டயட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோட்டி, அதுக்கப்புறமா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சு நான் நேற்றுக்கு நைட்டு ஒரு குருமா பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து நான் சூடு பண்ணி இன்றைக்கி இந்த சப்பாத்தியோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு குருமா. இந்த ரெசிபி நான் சீக்கிரமே என்னோடய ரெசிபி சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெள்ளை குருமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிபி தான் இது. ஸோ அதை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். சப்பாத்தியும் செஞ்சுட்டோம் அப்படின்னா டின்னரை சர்வ் பண்ணிடலாம். இப்போ டின்னர் ரெடி ஆயிடுச்சு. 2 சப்பாத்தி குருமா தான் நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு சர்வ் பண்ண போகிறேன். முக்கியமானதே பார்த்திங்கன்னா எல்லா மீலையும் வந்து என்னோடய நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஏடிபியில். ஸோ என்னோடய நியூட்ரிஷனிஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா ஹரிதா. ஒரு சிலர் அந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க, நியூட்ரிஷனிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே அவங்க நம்மளுக்கு எல்லா விதமான டவுட்டும் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க, இவங்க ஹரிதான்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி என்ன டவுட்டாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹாப்பியாக அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கால்ஸும் நீங்கள் பண்ணி அவங்கக்கிட்ட பேசலாம். ஸோ த்ரூ அவுட் அவங்க இந்த ஜேர்னியில் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை ஃபுட்டை பற்றி அப்படின்னா அவங்களே எல்லாம் கிளியராக உங்களுக்கு எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் அடுத்து வந்து ஃபைனலாக அந்த டேயில் நான் சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 போல் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு டர்மரிக் மில்க் குடிப்பேன், அதாவது மஞ்சள் பால். இந்த ரெசிபி வந்து என்னோடய ரெசிபி சேனலில் நான் தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9:00 போல் சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேயுமே இருக்குது.
ஸோ அதனால் இது டெய்லியும் நான் வந்து ஒரு 9 o'clock போல் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 10-10:30க்குள்ளே நான் வந்து தூங்க போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஒரு வெயிட் லாஸ் ரொட்டீன் இருக்குது. காலையிலேருந்து இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இதுதான் நீங்கள் டெய்லியும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் நான் வந்து என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றத நான் தனியாக இந்த மாதிரி vlog எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.